guys, welcome to my channel. Today in the video எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Android Studio எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் டெய்லி Android அப்ளிகேஷன் ரிலேட்டடான டெவலப்மெண்ட் சைட்லேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். ஸோ இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்னா உடனே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஓகே காய்ஸ், டுடே இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Android Studio எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கு நீங்கள் கூகுள் போயிட்டு கொள்ளலாம். கூகுள் போயிட்டு நீங்கள் Android Studio அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா Android Studio அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வந்து Android Studioட லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு Android டெவலப்பிங் சைட்டில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா Android Studio இருக்குது. Android Studioவில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து லினக்ஸ், மேக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டடாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லினக்ஸ் OS அப்படின்றதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக லினக்ஸ் சாய்ஸ் ஆகிருக்குது. நான் கிளிக் பண்ணேன்னா டவுன்லோட் ஆகிடும். அதே போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இதில் உங்களுக்கு நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இது டிடெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவும் அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஓஎஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து 64 இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து வேர்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து ரிலீஸ் நோட்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா இதில் வந்து ஓல்டு வெர்ஷன், அப்புறம் வந்து நியூ வெர்ஷன் எல்லாமே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலாக தேர்ட் வந்து நியூ வெர்ஷனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெர்ஷன்ஸ் தந்துருப்பாங்க. அந்த வெர்ஷன்ஸ் எங்களுக்கு செக் பண்ணி யூஸ் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி. பட் வந்து லைவில் என்ன வெர்ஷன் கரண்ட்டில் ரன் ஆகுதோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த Android Studio சம்மந்தமாக பார்க்கும்போது இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து கேம் டெவலப்மெண்ட் சைட், அப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் சைட்டில் எதுவும் இஷ்யூ இருந்தால் எங்களுக்கு இதில் போயிட்டு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் Android Studioவில் போயிட்டு நாங்கள் ஒரு எண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அதை கூட இங்கே எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற இது விதிமுறைகளெல்லாம் எங்களுக்கு இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எப்படி கோட் பண்ணணும், ஜாவாவில் எப்படி கோட் பண்ணணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அந்த இதில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நாங்கள் ஈஸியாக அதை பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஜெட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சிம்பிள் ஆப்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு லேர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொட்லினில் கூட எங்களுக்கு லேர்ன் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா சேஃப் கோட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் எங்களுக்கு ஈஸியாக. இவ்வளோ தான் இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோர்சஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க எங்களுக்கு. இது ஓகே, பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஒன்று குட்டியாக இந்த சர்ச் இன்ஜினில் போய்ட்டு இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு எட்மோப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எட்மோப் எப்படி FID UI எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி சிஸ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கோடெல்லாம் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கொட்லினில் எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா Android Studio அவங்களோட ஒரு யூடியூப் சேனல் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிரெக்டாக அவங்களோட Android Studio டெவலப்பர் சைட்டில் போய் அவங்களோட இது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். இதில் எங்களுக்கு நியூ அப்டேட் சம்மந்தமாக, அப்புறம் வந்து எதுவும் எரர் வந்துச்சுன்னா இல்லை எல்லாமே ஃபுல்லாக எங்களுக்கு இந்த வெப்சைட்டில் இந்த யூடியூப் சேனலில் வந்து எங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கும், அதனால் இதை காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற வேர்ஷன் பழசு அப்படின்னா நீங்கள் உங்களோட Android Studio ஓப்பன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு செட்டப் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது விண்டோஸாக இருந்தால். லினக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபைல், அதாவது வந்து ஜிப் ஃபைல் தான் தருவாங்க. இந்த ஜிப் ஃபைல் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா பின்னில் இந்த studio.sh அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அதை ரன் பண்ண மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ரன் பண்ணுறேன். இந்த ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு Android Studio ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். என்னென்னா என்னோட சிஸ்டம் வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. நீங்கள் கேட்டு நீங்கள் எதுக்கு உங்கள் சேனலில் வீடியோஸ் எல்லாம் லேட்டாக போடுறீங்க, அப்புறம் வந்து நான் டப் பண்ணி போடுறீங்க அப்படின்னு. டப் பண்ணி போகிறதுக்கு காரணம் இது, அந்த சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகிற கேஸ் வந்துக்கிறதுனால. ஜஸ்ட்டு நான் நேரத்தில் செஞ்ச ஒரு இதை லொகின் ஆகிறேன் ப்ராஜெக்ட் ஒன்றில். இது வந்து நீங்கள் எப்படி போகணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் அங்கே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரன் ஆகிடல. Android ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது வந்து ஏன் நான் சோர்ஸ் கோடெல்லாம் ஒர்க் பண்ணிக்கல ப்ரோ, எரர் வருது ப்ரோ அப்படின்னு எனக்கு 2 பேர் கேட்டிருந்தீங்க. அது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரக்சரில் வந்து ஏபிஐன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏபிஐ லெவலில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சஜஷன் காட்டும். உங்களுக்கு சஜெக்ஷனில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் அப்டேட் வந்து இருக்குதோ அந்த சோர்ஸ் கோடில் உள்ள அப்டேட்டெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் சரியாக அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோட் வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் கன்ஃபார்மாக ரன் ஆகும். ஸோ நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னதுக்கு நிறைய பேர் தப்பாக நினச்சி நீங்கள் உங்களோட Android ஸ்டுடியோவை போய் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. Android ஸ்டுடியோ அப்டேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படி அப்டேட் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ளகின்ஸை தான் அப்டேட் பண்ணணும். ஓகேயா, இந்த ப்ளகின்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி விட்டிங்கன்னா மோஸ்ட்லி அந்த கோட் வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஏபிஐ லெவல், எத்தனாவது ஏபிஐ லெவலில் ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அதை அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். செக் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் அப்டேட் இருந்தால் இந்த இதுலேயே உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. செக் அப்டேட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி ஒரு பாப்அப் வரும். அப்டேட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி உங்களுக்கு சொல்லும் அப்டேட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட், எனக்கு இப்போ ஒரு அப்டேட் வந்துருக்கு, கொட்லின் அப்டேட் ஒன்று வந்துருக்கு. அந்த அப்டேட்டை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஸோ இவ்வளோ தான் காய்ஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, see you, bye.